ஹே வாட்ஸ் அப் கைஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே லீக் எங்கே பார்த்தாலும் லீக்கு ஃபோனையே பார்க்க முடியல ஏன்னா ஃபுல் லீக்கு தான். ஸோ எங்கே பார்த்தாலுமே லீக்காகவே நிரம்பி இருக்குது. அண்ட் நான் இப்போதைக்கு ஒரு 5 லீக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 லீக் வந்து நடக்காமையும் இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் எல்லா லீக்குமே ஓரளவுக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சு, அதனால் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோ கடைசியாக பாருங்கள், கடைசியில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது உங்களோட ரிஸ்க் தான் கைஸ், உங்கள் ரிஸ்க் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆக்சுவலி நம்ம அவன் டூம்ஸ்டேயில் ஒரு டீம் இருக்க போதான், இன்விசிபிள் அவன்ஸ் டீம் இருக்க போதான். டீம் இருக்க போது நம்ம சாம், தார், கேப்டன் மார்வல், ஷாங்ஷி, ஆண்ட்மேன், ஷியல்க், எலினா, பக்கி, பாப், ஹல்க், எம்பாக்கோ, நேம்போர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு இவ்வளோ பேர் இருக்க போகிறாங்களாம். ஸோ இந்த டீமுக்கு அவங்க வச்ச பேர் இன்விசிபிள் அவெஞ்சர்ஸ். இவங்களோட வேலையே ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மோனிகா ராமாவை எக்ஸ் மெஷன் மோனிகா ஒரு நிமிஷம் மாட்டிருக்காங்க, அவங்கள அங்கேருந்து காப்பாற்றிட்டு வருவாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸையும் அண்ட் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸையுமே காப்பாற்ற போகிறது தான் இவங்களோட குறிக்குள்ள இருக்க போதான். நம்ம டூம் வந்து ரீடையும் ஃப்ராங்க்லினையும் கடத்தி வச்சுப்பாரான். கடத்தி யூனிவர்ஸ் எக்ஸ்னு இடத்துல அவர் ஒழிச்சு வச்சுருப்பாரான். ஸோ யூனிவர்ஸ் எக்ஸ்னு ஒரு யூனிவர்ஸுக்கு இப்போதைக்கு மொத்த இன்விசிபிள் அவெஞ்சர்ஸுமே போய் அந்த ரீடையும் ஃப்ராங்க்லினையும் ரெஸ்கியூ பண்ணுறதெல்லாம் அவங்க டீம் இருக்க போதான். அதுக்கு அப்படி சைமல்டேனியஸ்லியா சில ஹீரோஸ் பூமியில் ஒகேண்டா, டாலக்கன், வாங் அண்ட் இவங்க எல்லாருமே எர்த்துக்கு வர ஏதோ ஒரு அன்னோன் இன்வேஷன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு அன்னோன் இன்வேஷன் என்னன்னு தெரியல, பாசிபிளி இன்டென்ஷனாக இருக்கலாம். ஏன்னா டூம் வந்து அவரோட டூம் பாஸ் மூலமாக அந்த மொத்த எர்த்தையுமே இன்வைட் பண்ணலாம். இந்த எர்த்தை காப்பாற்ற போகிற ஒரு டீமாக இவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் மாதிரியே யூனிவர்ஸில் ஒரு விதமாகவும் அண்ட் பூமியில் நடக்கிற கதையாகவும் 2 கதையாக இருக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அந்த லீக்கில். ஸோ 2 டீம் இருக்க போது, இன்விசிபிள் அவெஞ்சர்ஸ் அண்ட் எர்த் மைட்டிஸ் ஹீரோஸ்னு 2 டீம் இருக்க போதான். அது இல்லாமல் நம்ம டிவியை மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஒரு டீமை உருவாக்கி நம்ம லோக்கியை டூம் கிட்ட காப்பாற்றுவாங்களாம். ஸோ டிவியுமே எல்லா மல்டிவர்ஸையும் சேர்த்து ஒரு டீமை உருவாக்கி நம்ம லோக்கியை காப்பாற்ற தான் நம்ம டிவியோட முக்கியமான குரூப்பில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 விதமான டீமை பார்க்க போகிறீங்க. உண்மையிலே கேட்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா வேறமாக இருக்குது. வச்சு பாருங்கள், நம்ம டிவியை மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்விசிபிள் அவெஞ்சர்ஸ் அண்ட் எர்த் மைட்டிஸ் ஹீரோஸ்னு 3 டீம் இருக்க போகுது. ஸோ இதான் அந்த லீக் சொல்ல வராங்க. அண்ட் நம்பர் 2 லீக், நம்ம வுல்வரின் வரப்போறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு ரூம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூவியில் வரப்போறாருன்னு. பட் அவர் வரப்போறாரா, ஆனால் ஹியூ ஜாக்மன் கிடையாதான். லாரா X-23 அவங்க தான் வரப்போகிறதா மை டைம் டு ஷைன் அவர் மிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஹியூ ஜாக்மன் எதிர்பார்க்காதீங்க, லாரா வரப்போகிறாங்க அப்படின்னு மிஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் லாரா ஏற்கனவே டெட்பூல் அண்ட் முழு மொழியை பார்த்துருப்பீங்க, உண்மையிலே செம்மையாக காட்டுறப்ப பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய வரப்போகிறாங்க அப்படின்னு ரூமர் மிஷன் பண்ணுறாங்க. உந்தா நல்லதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹியூ ஜாக்மன் பார்த்தாச்சு. யூ ஜாக்மன் டிவி டீமில் இருக்கலாம், டிவி உருவாக்க அந்த மல்டிவர்ஸ் டீமில் நம்ம ஹியூ ஜாக்மன் இருக்கலாம், பூமி அல்லது வேறு டீமில் நம்ம லாரா இருக்குன்னு காமிக்கப்படலாம். பாசிபிளி லாராவை அவங்க யங் அவெஞ்சரை காமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்குமே ஓகே தான். ஸோ லாரா வரதுமே ஒரு புது கேரக்டர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது காமிக்கப்படலாம். லாரா ஒரே பார்த்தா முடிச்சிருப்பாங்க. ஸோ லாரா வந்தால் இன்னமும் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கலாம். அண்ட் லீக் நம்பர் 3, நம்ம டாம் க்ரூஸ். ஆக்சுவலி அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மேட்ச்லேயே வரதா இருந்துச்சா, ஈவில் வெர்ஷன் ஆஃப் அயன்மேனாக ப்ளே பண்ணி தான் இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரால் வர முடியலை. அண்ட் அவர் வந்து இப்போதைக்கு இந்த மூவியில் வர போகிறாராம். இல்லுமினாட்டியை மொத்தமாக கொண்டதுக்கு டாம் க்ரூஸ் வெர்ஷன் ஆஃப் அயன்மேன் பள்ளி வாங்க வர போகிறாரு அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது வாண்டா அந்த படத்தில் இல்லுமினாட்டியை ஃபுல்லாக கொன்று கூச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம டாம் க்ரூஸ் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் அயன்மேன் என்ன நினச்சிப்பாருன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா ட்ரீம் வாக் பண்ணி இந்த மொத்த யூனிவர்ஸை அழிச்சிட்டான், இல்லுமினாட்டியை அழிச்சிட்டான் அப்படின்னு நினச்சி டாக்டர்ஸை பழி வாங்க யூனிவர்ஸ் 616 நம்ம யூனிவர்ஸை அழிக்க டாம் க்ரூஸ் வெர்ஷன் ஆஃப் அயன்மேன் டூம்ஸ்டே கீழே ஒர்க் பண்ண போகிறாராம். டூம்ஸ்டே கீழே மிகப்பெரிய டூம் பாட்ஸ் படக்கி மிகப்பெரிய கமாண்டராக இருக்க போதே நம்ம டாம் க்ரூஸ் வெர்ஷன் ஆஃப் அயன்மேன் அப்படின்னு அதில் சொல்ல வராங்க. பட் இது கொஞ்சம் நம்ப முடியல, ஏன்னா ஏற்கனவே இந்த அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் உள்ள இருக்க போகிறாங்க. அண்ட் டாம் க்ரூஸ் மிகப்பெரிய ஆக்டர், அவரை கூட்டி வர்றது கஷ்டம்தான். படத்தோட பட்ஜெட் எங்கேயும் எகிரிடும். பட் வாய்ப்புகள் இருக்குது, எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வாய்ப்புகள் இருக்க நிறைய கைஸ் வந்தால் எப்படி இருக்கும் மறக்காம கம் பண்ணுங்க. அண்ட் லீக் நம்பர் 4, நம்ம வாண்டா ரிட்டர்ன் வர போகிறத அவங்க கன்ஃபார்ம் அடிச்சு சொல்கிறாங்க. கற்பூத்து மேலே அடித்து வாண்டா வந்தே தருவாங்க அப்படின்னு எல்லா விதமான லீக்லையுமே வாண்டா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாண்டா வந்து குசேல்டு சைல்டு அப்படின்னு அந்த காமிக்கை ஃபாலோ பண்ண போகிறாங்களாம். அந்த காமிக்கில் நம்ம டூமோ வாண்டாவும் லவ் பண்ணுவாங்க. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல, 2 லவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கதை இருக்க போதான் வாண்டா திரும்பி டர்ன் கொடுத்து அவெஞ்சர்ஸ் பக்கம் இல்லாமல் டூம் பக்கம் இருக்க போகிறாங்களாம். ஏதோ வாண்டாவை டூம் வந்து ஏதோ மண்டே கழுவி ஏமாற்றி அண்ட் வாண்டா வந்து நம்ம டூம் பக்கம் இருக்கிற மாதிரியும் அண்ட் வாண்டா டூமை
முழுசா நம்புற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமா வாண்டா நம்ம டூம் பக்கம் இருந்தா ஏற்கனவே நம்ம டூம் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்காரு. அண்ட் வாண்டா கூட இருந்தா முடிஞ்சு போச்சு. ஏன்னா டூமை தடுக்கவே முடியாது. ஸோ அந்த லீக் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வாண்டா வந்து டூமோட பக்கத்துல இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ வாண்டா ரிட்டர்ன் தருவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. பட் இது கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வாண்டாவை டூமோட கூத்துடுவாங்க தெரியல. பட் பாசிபிளி ஏதாச்சும் என்சாண்ட் பண்ணி இல்லைன்னா மயக்கி ஏமாத்தி கூட நம்ம கூட்டி வரலாம். பட் லவ் பண்ணுற மாதிரி காமிக்க வாய்ப்பு கம்மி தான் இருக்கும். லவ் பண்ணுறது கம்மியாக கிஞ்சாயிடும். பாசிபிளி பண்ணாலும் தெரியல. பட் பண்ணால் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். பட் நிச்சயமாக வாண்டா நம்ம டூம் பக்கம் இருக்க போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம தார் வந்து டூம்ஸில் இறந்து போயிடுவார். ஐயோ அவர் லெகசி வீடியோ போட்டாரு, அவர் இறக்க போகிறா அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் கிடையாதுனா தார் 5 இன் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவங்க மிஷன் பண்ணியிருக்காங்க. இது சொன்னது ஒரு கஸ்டமர் ஸ்கூப்பர் தான். ஸோ கன்ஃபார்ம் வரப்போறாரு, தார் 5 வரப்போறா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒன்று அவர் வரலாம், இல்லை நம்ம லேட் தச்சு ஸ்டோரியை நகர்த்தலாம். பட் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்கறது தார் vs ஹெர்குலஸ் தான். ஹெர்குலஸ் பல கன்னில் இருக்கும், எப்படியாச்சும் அப்பாவை கொண்டே ஆகணும்னு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது நம்ம தார் vs ஹெர்குலஸ் தான். அது நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்குமே நான் ஆசைப்பட்றேன். லேட் தார்லாம் சத்தியமாக செட்டே ஆகாது, உண்மையிலே விருப்பாக இருக்கும். ஸோ பாசிபிளி நம்ம லேட் தார் வரலாம், அவங்க வச்சு ஸ்டோரி போகலாம், அவங்க மின்டராமே நம்ம தாரை காமிக்கப்படலாம். பட் தார் இறக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நல்ல விஷயம் தானே. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இடையில ஒரு படம் தான் வரப்போகுது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூவே டூம்ஸ்டே முன்னாடியே அவங்க ஷெடியூல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் நடுவில் ஒரு மூவி வரப்போகுது. அந்த மூவி டாக்டர் ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிளாக் பேந்தர் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷாங்ஷி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஸ்டேஜ் 3 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டோரி அவங்களால எல்லார்கிட்ட கொண்டு போக முடியும், என்ன ஆச்சு அதுக்கப்புறம் சொல்ல முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் பேந்தர் 3 வர வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க. ஏன்னா பிளாக் பேந்தர் 3 வந்து ஒரு புது கேரக்டரை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி பிளாக் பேந்தர் 3 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லீக் படி நம்ம இது வரைக்கும் ஷாங்ஷி வரும், இல்லைன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஜ் 3 வரும் நினச்சிருந்தோம். பட் இது இல்லாமல் பிளாக் பேந்தர் 3 வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாம் அண்ட் வந்து ஒரு புது காஸ்டிங் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. சரி, பாசிபிளி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் நடந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொன்ன இத்தனை லீக்கில் இது உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் வழியை பார்க்குறேன். அண்டில் பாய்.